திருமணத்துக்கு ஒரு கண்டறியாதவர் தான் என்ன கடைப்பிடிச்சு திரிக்கிறார். இப்ப அவரோட அம்மா நம்மளால செய்ய முடிஞ்சது தான் ஆனா அவங்க தங்களை பட இருக்கிறார்கள். எனவே தற்போது அவர்களுக்கான அந்த மாலை ரிப்போர்ட். இன்றைய நாள் செய்தியாக இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவாங்கரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அம்பலாந்துறையில் இன்றைக்கு மாவீரர்களுக்காக ஒரு நினைவேந்தல் ஒன்று செய்கின்றாங்க. அஞ்சலி செலுத்தி அதோட இழந்த மாவீரர்களுடைய தாய்மாருக்கான கௌரவிப்பு இடம்பெறுகின்றது. அம்பலாந்துறை கிராமத்தில் இந்த அம்பலாந்துறை இருக்கக்கூடிய மாவீரர்களுக்கு மாத்திரம் இடம்பெறுகிறது. குறிப்பாக 50 மாவீரர்களுடைய தாய்மார் இந்த இடத்துல அழைத்து வரப்பட்டு அவங்களுக்கான கௌரவிப்பும் அவங்களுடைய இழந்த அந்த மகன்களுக்காக நினைவேந்தலும் இப்பொழுது சுடர்களேற்றி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட போகின்றது. தற்பொழுது நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 10 மணி சரியான மாதிரி. இப்போ மழை ஆரம்பித்து கொண்டிருக்குது. கார்த்திகை மாதம் என்றாலே மழை தானே. அப்போ கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இறந்த நம்முடைய தமிழ் உறவுகள் மாவீரர்களுக்காக நினைவேந்தல் செய்கிறது வழமும். இதில் 27ஆம் தேதி எல்லா இடமே அந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அந்த வகையில் இன்றைய நாள் 24ஆம் தேதி இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ இந்த நிகழ்வை தான் நாங்கள் இப்போ பார்வையிட வந்திருக்கின்றோம். சரி, உள்ளே போயிட்டு இப்போ நிகழ்வுகள் ஆரம்பிக்க போது என்னென்ன விடயங்கள் நடக்கின்றது எல்லாத்தையும் அப்படியே பார்க்கலாம். ஓகே, நிகழ்வு இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல 50 தாய்மார்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றாங்க. சில குடும்பங்களில் 2 மாவீரர்கள் 3 மாவீரர்கள் அப்படியும் இருக்குது. அதோட தாய்மார்களுக்காக கமுகங்கன்றும் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு செய்திருக்கின்றாங்க. இந்த பூக்களை அந்த அம்மா ஒரு சொப்பில உடைந்த கையில நான் தருவேன். ஈன்றெடுத்து, அதாவது அந்த மாவீரர்களை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் தற்போது மாலை அணிவித்து அழைத்து வர பட இருக்கிறார்கள். எனவே தற்போது அவர்களுக்கான அந்த மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு அடுத்த மாலையை வாங்கி அழகான மக்களை அழகா கொடுத்தனே இறைவா என்றோ அப்பா சுந்தலியம் நீ போடா பலையில பிள்ளைக்கா அவன் சிவலிங்கத்தை கொண்டு போடுங்க தம்பி, சிவலிங்கத்தை கொண்டு போடுங்க. ஒரு ஆள் தட்டுக்கிட்டு பாடலே அவங்கள இதே இல்லை, அவங்கள இதே இல்லைடா சரியா. கார்த்திகை மாதம் என்பது எமது தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு புனிதமான மாதமாக கருதப்படுகின்றது. இந்த புனிதமான மாதமாக கருதப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் எமது மண்ணின் விடுதலைக்காக
எமது தமிழர்களுடைய வாழ்விற்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்து எமது தமிழ் சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்காக இந்த போராட்ட மரபர்களுடைய பெற்றோர்களை முதலாவதாக மாலை அணிவித்து இங்கே அழைத்து வரப்பட்டு எங்களுடைய நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெற காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அடுத்த நிகழ்வாக இங்கு இடம்பெற இருக்கின்ற நிகழ்வானது பொது சுடரேற்று. நீங்க அங்கால வாங்க. சரி, நீங்களும் கையை பிடிச்சு வச்சிருங்க. சரி சரி, இதை வாங்க. சரி, நம்ம அடுத்த சுடரே நம்ம எல்லாரும் காலம் இருக்கு. நீங்கள் இருக்கலாம். அதை இறையன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அடுத்த சுடரினை ஏற்றி வைக்கும்படி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் முதல்வருமாகிய திரு நகுலேஸ்வரன் ஐயா அவர்களை இறையன்போடு திரு கேசவகோடி ஐயா அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம். திரு கணவர்பிள்ளை ஐயா அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த சுடரினை ஏற்றி வைக்கும்படி அமலாவுரை மாற்றி கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெகதாஸ் அதாவது அரும்பொருள் அவர்களை ஏற்றி வைக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த போராட்டத்திலே தன்னுடைய 2 கண்களையும் இழந்த அரும்பொருளை அவர்கள் இந்த சூழல் ஏற்றி வைக்கின்றார் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அதை ஏற்றி வைக்கும்படி ஆலய பரிமாண சபையினுடைய முன்னாள் நிர்வாக சபை உறுப்பினர் திரு கணேசலிங்கம் ஐயா அவர்களை கேட்டுக் கொள்கின்றோம். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தி புகைப்படம் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்களுடைய உறவுகள் இங்கே வருகை தந்து இந்த நினைவு சுடரே ஏற்றும்படி தங்களை இறையன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு சுடரை எடுத்துட்டு அப்படி அந்த சைடாலே போங்க. மாலோட போட வேண்டாம், போட சொல்லுவோமா? மாலோட அப்படியே சுடரை வச்சு பாட்டு இதே வச்சுட்டு போடுறேன். மலரோட கதை மலரை போடுங்க. மலரை போடுங்க. தம்பி அங்கே கொடுத்துருவாங்க. சின்ன பிள்ளைங்க
அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாம் பெருங்கள் ஜெயமாலா. அந்த வகையில் தற்பொழுது நிகழ்வுகள் எல்லாம் வந்து முடிகிற இறுதிக்கட்டத்தை வந்து அடைஞ்சிட்டு முக்கியமான நிகழ்வு எல்லாம் வந்து இடம்பெற்றது. பக்கத்தில் வந்து என்னுடைய நண்பன் திவாகம் வந்து நின்று கொண்டிருக்கா. வணக்கம் திவா. வணக்கம் வணக்கம். உண்மையிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. அது எங்களுக்கு உண்மையாக இந்த வரலாறு சம்மந்தமாகவோ நாட்டில் நடந்த பிரச்சனை சம்மந்தமாக தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சின்ன வயசில் இருக்கைக்குள்ளே வந்து ஏதோ இப்படி சத்தங்கள் எல்லாம் கேட்குமா அம்மா வந்து தூக்கி தோடுவா, அது மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்படியான நிகழ்வுக்கு நினைவு தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு தரவும் வந்து இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூட வந்து அது எங்களுக்கு ஒரு மன திருப்தியாகவும் அந்த ஆத்ம திருப்தி. கண்டிப்பாக அதான். இப்போ ஆரம்பத்தில் வந்து இப்படியான அந்த யுத்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இடம்பெறும்போது நாங்கள் எல்லாம் வந்து அம்மாவினுடைய மடியில் வந்து படுத்து கொண்டு இருந்த ஒரு சின்ன பிள்ளைகள். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்த நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆக்கள் நாங்கள். என்ன பொறுத்த அளவில் என்ன சொல்கிறீங்க? அதான் உண்மை வந்து. ஆனால் என்ன சொல்கிறேன், தமிழ் மக்களையும் தாண்டி வந்து எல்லாருமே வந்து நம்மளோட உறவுகள்னு சொல்லலாம். ஆனால் அதிகமாக வந்து நம்மளோட மக்களை இழந்து நிற்கிறதால வந்து ஸோ நமக்கும் அந்த கவலைகள் இருக்கும். என்ன சொல்கிறேன், நம்மளோட வீட்டில் இருந்தும் ஒரு அண்ணா தம்பியோ அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னார் அம்மா அப்பாவை வந்து இழந்த மாதிரி தான் நமக்கும் நம்மளோட தொப்புக்கொடி உறவுகள்னு சொல்லலாம். தொப்புக்கொடி உறவுகளை இழந்து அது நமக்கு வயசு வரைக்குள்ள வந்து சரியாது தெரிய வந்து இப்படி நிகழ்வுகள் வந்து கலந்து கொள்ளைக்குள்ள வந்து அது சந்தோஷம். உண்மையாக வந்து இப்போ கிட்டத்தட்ட 50 மாவீரர்களுடைய பெற்றார்மாருக்கு வந்து வரவேற்பு நடந்து அவங்களுக்கான அந்த இதில் பொதியெல்லாம் வந்து வழங்கியிருந்தவங்க. ஸோ உண்மையிலே வந்து நம்மளால் செய்ய முடிஞ்சது தான் இப்படி நிகழ்வு தான். ஆனால் வந்து அவங்களோட உயிரை இறந்து போனவங்களோட உயிரை வந்து திரும்ப கொடுக்க இயலாது. நாட்டுக்காக நமக்காக நம்ம சுதந்திரம் இருக்கணுன்றதுக்காக வந்து போராடினவங்க. ஆனால் இப்போ அந்த நாட்டில் அப்படி பிரச்சனை எல்லாமே இல்லை, சரியாக போய்கொண்டிருக்கு. அதோட என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து அந்த அம்மாவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறேன் அந்த பார்வையை கூட இப்போதைக்கு அந்த சரியான பார்வை அவங்களுக்கு இல்லை. சரியான இந்த நடந்து வர முடியாது, அந்தளவுக்கு வயசாகிட்டுது. அதனால் சொல்லிக்கணும். அதில் வந்து ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து கேட்டாங்க குளறி அவங்களோட மகன்ட பேரை சொல்லி என் மகன்ட போட்டோ கொஞ்சம் எப்படி தெரியும் கொஞ்சம் காட்டுமான்னு. அப்போ அதெல்லாமே எனக்கு அந்த இடத்துல நிற்கும் போது உண்மையிலே கண்டலாங்கலைங்க. அதை வந்து எப்படி அந்த உணர்வு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து அழுது கொண்டு எல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய வீடியோ வந்து நானும் பிரியலாம் வந்து யாழ்ப்பாண சைடில் நின்று எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க மட்டக்களப்பு சைடில் வந்து இப்படியான இதுகள் நடக்கிறே இல்லையோ அங்கே இல்லையோன்னு சொல்லி. ஆனால் இல்லை, உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு சேர்ந்து தான் இந்த உழவு நடந்தது. கிழக்குலேயும் வந்து இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறன்றது தான் நாங்கள் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு அதை காட்டியிருக்கோம். உண்மையிலே வந்து இதை தாண்டி எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. இப்படி ஒரு நிகழ்வுகள் கலந்து கொண்டது வந்து உண்மையிலே சந்தோஷங்க. உண்மையிலே எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் கூட தான் இது. அப்போ 21ஆம் தேதி இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய அந்த கார்த்திகை மாதம் நம்முடைய மாவீரர்களுக்காக வேண்டி நிறைய நிகழ்வுகள் வந்து இடம்பெறுது. அந்த வகையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 24ஆம் தேதி இந்த நிகழ்வு வந்து இடம்பெறுது. அப்போ இந்த இடத்த எங்களையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறேன் இந்த இடத்த கலந்து கொள்ள வச்ச இறைவனுக்கு மிச்ச நன்றிகள். அதோட இப்போ இனி வந்து உள்ளுக்குள்ளே தற்பொழுது வந்து சில அந்த நிகழ்வுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ உள்ள அதையும் போய் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கடைசியாக வந்து வீடியோ முடிச்சு கொள்கின்றோம். மேன தீபா உள்ள. சரி, ஓகே அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து மண்ணுக்கு வந்து ஒரு விதையை வந்து விளைச்சிருக்கீங்க. இந்த அண்ணாவை நான் இந்த நாட்டுக்காக இந்த அண்ணா போய் போராடி கஷ்டப்பட்டவர். ஆனால் உங்களை வாழ வைப்போம் தான் போனவர் கஷ்டம். அவருக்கு இந்த நிலையில் வந்து சேர்ந்ததால இறந்து விட்டார் மகன். எனது அண்ணா எனக்கு இப்பயும் கார்த்திகை மாதம் வந்தால் அவரை கவலை தான் நடுக. அம்மா எல்லாத்துலேருந்து அம்மா இல்லாத போது நான் இருக்கேன்னு சொல்லி அவரை தொட்டு மனம் நொந்து மனம் வேதனையாக இருக்குது. இன்றைக்கு இந்த மனம் கொதிக்குது. மகன் இப்படி வந்து இந்த இடம் வாங்கிட்டு போகிறதுக்கு என் சகோதரன் இல்லையே அழுது கொண்டிருக்கம்மா. இன்றைக்கு முடியாத நிலைட்டு அண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டவர் தங்கச்சி மேலே நல்லா வைக்கணுமன்றான். அவர் சிந்திச்சவர் பாய்க்கவில்லை. அவருக்கு சிந்திக்கிறது போது அம்மாவோட விட்டது போனார். அம்மா மோசம் போயிட்டா. இப்போ நான் மட்டும் 29 வயதாகத்தான் நான் ஒரு திருமணம் செய்ய எனக்கிட்ட கஷ்டம் இல்லை. எனக்கு அண்ணா இல்லை, அப்பா இல்லை, இவர் இல்லை, நீ இழந்து தான். அதால் வந்து
திருமணத்துக்கு ஒரு கந்தறியாதவர் தான் என்ன கடைப்பிடிச்சு திரிக்கிறார். இப்போ அவரோட அமாந்து கொண்டிருக்கிறார் ஐயா. உண்மையாமா என்ற நிலை கஷ்டமான நிலை. இன்னும் வீடெல்லாம் எரியப்பட்ட இந்தியா ராணுவம் எரியப்பட்ட ஒரு வீடும் கூட இன்னும் பணங்கள்ல கந்தறியாதவர் கஷ்டப்பட்டுமா அவங்கள குறவுகள் ஒரு வீடு கட்டி தந்துதான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்க. இன்னொரு வீடே கிடைக்கலம்மா. 2 பொம்பளை பிள்ளை இருக்குமா எனக்கு. அப்படியான நிலையில நாங்கள் சரியாம்மா அழாதீங்க. நாங்கம்மா எனக்கு ஒரு வீடு தந்தா போதும். எனக்கு வீடு இல்லைன்ற ஒரு கவலை இல்லை. நான் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைய வாழ வைக்கணும். ஒரு பிள்ளைய தெரியாத ஒரு கஷ்டப்பட்டு வீடு கட்டினாரு. என்ன ஒரு பிள்ளைக்கு வீடு இல்லைன்ற ஒரு கவலை எனக்கு இருக்கிறம்மா. சரியாம்மா அழாதீங்க. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த முறை குளங்கள் நேரடியாக பார்க்குவேன். சரியா வந்து பாருங்க மனுங்கட ஆடுற நிலையை அவர் கஷ்டப்படுத்தாமா எனக்கு சோறு வந்து வளர்த்தவர். இன்றைக்கும் கஷ்டம்தாம்மா அந்த நிலை. சரி ஆமாண்ணா உங்களோட பேர் என்னண்ணா? என்னுடைய பேர் கணேச லவகுமார். நான் 50ஆம் முறை. நான் முன்னால் ஒரு போராளியாக இருந்தேன்னா அந்த காலகட்டத்தில் இந்த 2 பார்வை இழந்து இப்போ தற்போது திருமணம் செய்து மனைவி பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதில் வந்து என்னுடைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பிள்ளை கொளிச்சிக்கு தகமை பெற்றிருக்கிறார். மற்றபடியும் ஏல் படித்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் வந்து இன்று மாவீரர்களை கௌரவிக்கின்ற இந்த தினத்தில் நான் கலந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்று ஒரு சிறப்பாக எங்களுடைய சமூக ஆர்வலர் தம்பி சிவதாசன் அவர்கள் சிறப்பாக இந்த மாவீரர்களை இந்த கௌரவித்து அவர்களை இன்றைக்கு மதிப்பளித்திருக்கின்றார். அவரை நாங்கள் இந்த இடத்திலே வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம். தொடர்ந்து நல்ல சேவைகளை செய்கின்றவர்கள் உருக்காக வாழ்ந்தவர்கள் என்றும் தோல்வியில்லை என்ற அந்த கூற்றுக்காக அவரை நாங்கள் இந்த இடத்தில் போற்றி நிற்கின்றோம். தொடர்ந்து இந்த உண்மையிலே சமூக இணையதள ஊடாக நான் சொல்ல வேண்டியதுதான் எனவே தாய உறவுகளுடைய நிலப்பாடுகளை நான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு முதியோர் மாவீரர் குடும்பங்கள் கொண்ட தேவைகள் அவர்களுடைய சில வசதி வாய்ப்புகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அத்தோடு எங்கள் மாணவ செல்வங்களுடைய கல்விகளை கட்டியெழுப்புவதற்கு இந்த புலம்பெயர்ந்த உறவுகளால் மட்டும்தான் முடியும். அதை அவர்களை செய்ய வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் இந்த பொன்னான நாளில் தான் அன்பாக கேட்டு நான் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போராட்ட வரலாறிலே தமிழில் தேசிய தலைவர் அவர்களால் இந்த மாவீரர் பெற்றாருக்கான முக்கியத்துவம் எங்களுடைய முதலாவது மாவீரர் நாள் உரை 1989ஆம் ஆண்டு ஒரு இரவு நேர நிகழ்வாகத்தான் இந்த மாவீரர் உரை நிகழ்த்தப்பட்டது. பிறகு 1995ஆம் ஆண்டு இந்த மாவீரர் சிறப்பு அம்சமாக வருடந்தோறும் அது வந்து எங்களுடைய நவம்பர் 26 கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது. ஆரம்பத்திலேயும் அதே காலங்கள் கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது. இந்த மாவீரர் பெற்றாருக்கான முக்கியத்துவத்தை ஏன் தலைவர் இதை வழங்கியிருக்கிறார், எங்களுடைய தமிழ் தேசிய தலைவர் மீது வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அண்ணன் ஏன் முக்கியத்துவம் கொடுத்தவர் என்றால், எங்களுடைய இனம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசிக்கப்பட்ட போது இந்த இனத்தையும் இந்த மண்ணையும் தமிழ் உரிமையும் மீட்க வேண்டும் என்றதுக்காக தங்களை ஆகுதியாக்கினவர்கள் மாவீரர்கள். அப்போ அந்த மாவீரர்களுக்கு என்ன முக்கியத்துவத்தை வழங்கினாரோ அந்த மாவீரர்களை ஈன்ற தாய் தந்தையர்களுக்கும் அதை முக்கியத்துவம் வழங்க வேணும் என்றதான் அன்னட எண்ணம். என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய இறந்த உறவுகளை கூட அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்குது. ஏன்னா இப்போ அப்படி நீங்கள் ஏதாவது பிரச்சனை கொண்டீங்களா? நிச்சயமாக கடந்த காலங்களில் எனக்கு பல பிரச்சனைகள் கேள்விகள் வந்திருந்தது. அப்போ அந்த நேரம் நான் சொன்ன ஒரு விடயம், என்ற உயிரை பாதுகாத்த ஒரு போராளி மருத்துவர். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அவருக்கு ஒரு நிமிடம் நான் அந்த சுடரேற்றி நான் அவருக்கான அஞ்சலியை செலுத்துகின்ற போது என்னுடைய ஆத்மா திருப்தி அடையும். அப்போ இப்படியே எங்களோட மாவீரர் பெற்றார்கள் வந்து நாங்கள் வன்முறையை கேட்கல, ஆயுத குழுவை கேட்கல, எங்களுடைய சர்வதேச சட்ட சிட்டங்களுக்கு அமைவாக இலங்கையும் அந்த சட்ட திட்டங்களை கடைப்பிடிக்கிறபடியால் இந்த வீரகாவியமான மறவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற உரிமை அனைவருக்கும் இருக்கு. உண்மையிலேயே சந்தோஷம் பண்ணா. என்னன்னா இப்படி நிகழ்வு நடக்கிறது அந்த ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் தான் சாதாரணமான சின்ன பிள்ளையில இருந்து கொண்டு இருந்தாங்க. இதை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தி எங்களையும் அழைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி. நான் வந்து அண்ணா வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் விட்டுருந்தார். தம்பி, எங்களுடைய மாவீரர்களுக்காக வேண்டி நீங்கள் உங்களால் வந்து ஒரு
உதவிகள் செய்ய முடியுமா? இப்போது நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க ஏதோ ஒரு வகையில், இதை வந்து 4 பேருக்கு தெரியப்படுத்த முடியுமா? நீங்கள் இது மாவீரர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு விடயமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ரெக்கார்ட் போட்டு தான் எனக்கு அதோட வந்து ஒரு பதில் என்ன அதுக்கு சொல்லி எனக்கு போடலாம்ன்றதுன்னு தெரியல. நான் வந்து அனுப்புனது வந்து எனக்கு ஒரு ஹார்ட் ஸ்டிக்கர் தான் அனுப்பிட்டு டைமை மட்டும் சொல்லுங்க, நான் உடனே வாரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அண்ணா நேற்று டைம் சொல்லியிருந்தார் 10:30 மணி அப்படி காலையில் போட்டிருந்தார் 9:30 நான் 9:30 முன்னாடியே வந்துட்டேன். ஆனால் அந்த மழை காரணமாக வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வயசான அம்மாக்கள் அதை கொஞ்சம் நாங்கள் மலைக்குள்ளே நினைச்சு அவங்களுக்கு அதில் ஊடாக வருத்தங்களை வர வைக்கிறத விட தான் நாங்கள் அந்த நேரத்தை எடுத்தது. நன்றி அண்ணா, சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி. ஏனென்றால் இப்படியான நல்ல சேவைகளை கொஞ்சம் நல்ல சேவைகளை செய்கிற உறவுகளை நீங்கள் கொண்டு பாராட்டுகின்ற போது இன்னும் அந்த இதில் இருந்து ஒதுங்கி கொள்கிற சமூகங்களை போல நாங்களும் செய்யணுமென்ற அந்த உந்து சக்தியை கொடுக்கறது உங்களை போல ஆக்குற இந்த வேலை தான். இப்போ நீங்கள் இதை கொண்டு காட்டி நீங்களும் முன்ன ஒரு இதில் ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் இல்லை ஒரு 50 பேர்னு வைப்போம். இந்த 50 பேர் இந்த நிகழ்வை செய்கிறாங்களா, இன்னொரு 50 பேர் இந்த மக்களை நேசிக்கிறதுக்கும் இந்த மாவீரரையும் மண்ணை நேசிக்கிறதுக்கு உங்களுடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் அவங்கள தொட்டு செல்லும். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் சொல்லியிருந்தாங்க அப்பன்னு ஒருக்கா வந்து இந்த நிகழ்வு ஒருக்கா பதிவு செய்து கொடுங்க. அதான் கண்டிப்பாக அதான் அண்ணா சொன்ன மாதிரி நான் முன்னாடி நானும் சொல்லியிருந்தேன். நாங்கள் வந்து ஒரு இனத்துக்கு எதிரானவர்களோ இல்லை வன்முறை தூண்டுறவர்களோ இல்லை மதத்தை பரப்புறவர்களோ இல்லை எல்லாம் வந்து இல்லை. இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ முன்னேற்றிகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து அதாவது இந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கும் போது இந்த வயசான மாவீரர்களுடைய அந்த பெற்றார்கள் வந்து அழுது கொண்டிருக்கும் போது சின்ன பிள்ளைகள் படிகள் எல்லாம் வந்து சிரித்து விளையாடி கொண்டு இருந்தாங்களாம். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த வழி என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதே அழுகையாளுதாங்க, சிறியவர் முதல்ல பெரியவர் வரை. சரி, ஓகே, நன்றி நன்றி, மீண்டும் நன்றி, சந்தோஷம். இன்றைய நாள் செய்தியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பலாந்துறையில் இடம்பெற்ற இந்த மாவீரர் நாட்களுக்குரிய பெற்றோர்களுக்கு கௌரவிப்பு நிகழ்வும் அதோட வந்து அந்த மாவீரர்களுக்கு அஞ்சல் செலுத்துகின்ற நிகழ்வையும் பார்வையிட்டுப்பீங்க. மேலும் உடனுக்குடனான நிகழ்வுகளை செய்திகளை அறிந்து கொள்ள சதீப் ரிப்போர்ட் என்கின்ற யூடியூப் சேனலோடாக இணைந்திருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.